Hi, my name is Sindil. Welcome to our channel English Space Asia. இன்னைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்ன டாபிக் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Let's get started. இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஓகே, இப்போ நம்ம பேச்சு வழக்குல நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் இந்த வேலையை செய்தேன். இது வந்து சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை எப்படி இன்னும் எம்பசஸ் பண்ணி எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானே இந்த வேலையை செஞ்சேன். ஓகே, நான் சமைத்தேன் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு சென்டென்ஸ். நானே சமைச்சேன். நமக்கு வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து சொல்லுவோம். ஓகே, இப்ப நான் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா, இப்போ உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியும். சோ நான் ஐ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். ஓகே, நான் இந்த வார்த்தைக்கும் நானே இந்த வார்த்தைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம், உங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, சப்ஜெக்டுக்கு அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பேசுறோம். நானே சமைச்சேன். ஓகே, நான் சமைத்தேன், நானே சமைத்தேன். ஓகே, அடுத்து அவள் வந்தாள், அவளே வந்தாள். ஓகே, சோ பாத்தீங்களா, அப்போ வந்து சப்ஜெக்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இங்கிலீஷ்ல அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல இன்டென்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் நடுவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நீங்க வந்து பதில் சொல்லணும். ஓகேவா, அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்களாவே சூப்பரா ஆன்சர் பண்ணிருவீங்க. பார்க்கலாமா? டுடே ஐ அம் கோயிங் டு டீச் யூ இன்டென்சிவ் ப்ரோனவுன்ஸ். ஓகே, ஸோ இன்டென்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்டென்சிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சப்ஜெக்டுக்கோ இல்ல ஆப்ஜெக்டுக்கோ, இப்போ சப்ஜெக்டை மட்டும்தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி தர போறேன். ஒரு சப்ஜெக்டை எம்பசைஸ் பண்றது தான் இன்டென்சிவ் ப்ரோனவுன். சப்ஜெக்டுக்கு நல்லா பில்டப் பண்ணி சொல்றது சப்ஜெக்ட் யாரு? ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தே, இது எல்லாமே சப்ஜெக்ட். இட்டுங்கிற வார்த்தை நம்ம ரொம்ப பயன்படுத்த மாட்டோம், அதெல்லாம் நான் உங்களுக்கு எழுதல. இட்டுக்கு வந்து இன்டென்சிவ் ப்ரோனவுன் வந்து இட் செல்ஃப், நம்ம அதிகமா பயன்படுத்த மாட்டோம். ஸோ நான் வந்து எழுதலை இங்க. ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்டுக்கு கொஞ்சம் பில்டப் கொடுத்து பேசுறது, அதுதான் அதோட வேலை தான் இன்டென்சிவ் ப்ரோனவுன். ஐ அப்படின்னா நான், நானே அப்படின்னா ஐ மை செல்ஃப். சோ ஐ வந்துச்சு அப்படின்னா நீங்க மை செல்ஃப் யூஸ் பண்ணணும். நானே, ஐ மை செல்ஃப். ஓகே, சோ யூ பக்கத்துல இங்க எஸ் போட்டிருக்கேன், பி போட்டிருக்கேன். சோ இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா யூக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஓகே, சப்ஜெக்டா இருக்கும் போது யூக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. என்னன்னா, ஒன்னு நீ, இன்னொன்னு நீங்கள். ரெண்டுக்குமே வந்து யூ தான். ஓகேவா, சோ சிங்குலர்ல வந்து நம்ம நீ அப்படின்னு சொல்லுவோம். சோ ப்ளூரல்ல வந்து நீங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே அர்த்தம் தான். காட் இட்? அதனாலதான் இங்க சிங்குலர் ப்ளூரல் போட்டிருக்கேன். சோ சிங்குலர்ல நீ அப்படின்னு சொன்னா அதோட இன்டென்சிவ் ப்ரோனவுன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவர் செல்ஃப். இதே இது யூ அப்படிங்கிறது நீங்கள் அப்படின்னு ப்ளூரலா இருக்கும்போது அதுக்கு வந்து யுவர் செல்ஸ், யுவர் செல்ஸ். ஓகே, அடுத்து ஹி, அவன், அதோட இன்டென்சிவ் ப்ரோனவுன் வந்து himself. she, herself. Okay, we, ourselves. they, themselves. ஈஸியா இருக்கா? இதுல இருந்து இன்னொரு ஒரு அழகான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். ஐ அப்படின்னா நான், நானே அப்படிங்கறத எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ மை செல்ஃப். நானே, ஐ மை செல்ஃப். கமெண்ட்ல சொல்லுங்க, நீயே, நீயாகவே அதை எப்படி சொல்லுவீங்க? யூ, யுவர் செல்ஃப். நீங்களாகவே, யூ, யுவர் செல்ஸ். அந்த சப்ஜெக்டுக்கு அப்புறமா இதுக்கு பேர் தான் இன்டென்சிவ் ப்ரோனவுன். இதோட வேலை என்னன்னு சொன்னேன், இந்த சப்ஜெக்டுக்கு நல்லா பில்டப் பண்ணி சொல்றது, ஹீரோ ரேஞ்சில சொல்றது. நான் தான்ப்பா இதை பண்ணேன், அவ தான் இதை பண்ணா, அவன் தான் இதை பண்ணா, அவங்க தான் அந்த வீட்டையே கெட்டினாங்க அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான். ஓகே, சோ ஹி, ஹிம்செல்ஃப், அவனே, அவளே அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஷீ, ஹெர்செல்ஃப். ஓகே, நாங்களே, நாங்களாகவே, we, ourselves. அவர்களாகவே, they, themselves. Okay, so today we are going to practice with these intensive pronouns with lot of examples.
ஆர் யூ ரெடி? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இப்போ நான் சொல்லி கொடுத்தது தான், பட் அதை வந்து நம்ம ஒரு வேர்டா நம்ம வந்து சொல்ல போறோம் இப்போ. ஓகே, ஆன்சரை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. நானே அல்லது நானாகவே. நானே அதை எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க. நான் சொல்லி கொடுத்தது தான். நான் அப்படின்னா ஐ, நானே அப்படின்னா ஐ மை செல்ஃப். ஓகே, ஐ மை செல்ஃப் அப்படின்னா நானே அப்படின்னு அர்த்தம். நீயே அதை எப்படி சொல்லுவீங்க? யூ யுவர் செல்ஃப். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, யூ யுவர் செல்ஃப். சோ இப்போ வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்களாகவே. நீங்கள் அப்படிங்கிறதுக்கும் இங்கிலீஷ்ல யூ தான், பட் அது ப்ளூரலா இருக்கும் போது யுவர் செல்ஸ் அப்படின்னு வரும். யுவர் செல்ஸ், யூ யுவர் செல்ஸ். அவனே அது எப்படி சொல்லுவீங்க? he himself. நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. அவளே, she herself. நாங்களே, we ourselves. ப்ளூரல்ல இருக்கும் போது இதுவும் ப்ளூரல் தான் வரும். இன்டென்சிவ் ப்ரோனவுனும் ப்ளூரல்ல தான் வரும். ஓகே, அவர் செல்ஸ். அவர் செல்ஃப்னு போட்டக்கூடாது, அவர் செல்ஸ். அவர்களே, அவர்களுக்கு தே, themselves. That's it. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இங்கிலீஷ்ல வந்து மனப்பாடம் பண்ணாம தான் இப்படி புரிஞ்சு நம்ம கத்துக்கணும். சோ இதுக்கப்புறமா இதை வச்சு நம்ம ஒரு சில சென்டென்சஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. லெட்ஸ் பிராக்டிஸ். இங்க பாருங்க, நான் ஒரு சில சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். பொதுவா வந்து இந்த இன்டென்சிவ் ப்ரோனவுன்ஸை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸோட அதிகமா பயன்படுத்துவோம். நானே இதை செய்தேன், நானே சமைத்தேன், ஓகே, நானே ரூமை கிளீன் பண்ணேன். ஸோ பொதுவா வந்து பாஸ்ட் டென்ஸோட அதிகமா பயன்படுத்துவோம். ரொம்ப ஈஸி. பாஸ்ட் டென்ஸ்னா சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு அடுத்து வேர்ப் இருக்கும், அவ்வளவுதான். பட் வெர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, நீங்களும் ஆன்சர் வந்து எங்கூட சொல்லிட்டே வாங்க கமெண்ட்ல. நானே அதை செய்தேன் அப்படின்னு இருக்கு. நானே இந்த வார்த்தைக்கு என்ன படிச்சோம் நம்ம? ஐ மை செல்ஃப். ஓகே, சோ இதுதான் வந்து இங்க சப்ஜெக்ட் இல்லையா? நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், நானே அப்படிங்கிறதுக்கு ஐ மை செல்ஃப். வெர்ப் என்னது? செய்தேன். செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டூ. ஓகே, செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல டூ. பட் இங்க வந்து செய்தேன் அப்படின்னு இருக்கு பாஸ்ட்ல. டூவோட பாஸ்ட் என்னது? டிட். ஓகே, ஐ மை செல்ஃப் டிட். அதை அப்படின்னு இருக்கு. இட் போட்டாலும் சரிதான், இல்ல தட் போட்டாலும் சரிதான், எல்லாமே கரெக்ட். ஐ மை செல்ஃப் டிட் இட். ஐ மை செல்ஃப் டிட் தட். நானே அதை செய்தேன். ஓகே, நெக்ஸ்ட். அவளே அந்த வேலையை முடித்தாள். அவளே அந்த வேலையை முடிச்சாள். இங்க அவளே அதை எப்படி சொல்லுவீங்க? அவள் அப்படின்னா she, அவளே அப்படின்னா herself. she herself. ரெண்டும் சேர்ந்து தான் நீங்க சொல்லணும். அவளே அப்படின்னா she herself. சோ herself அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல வந்து இன்டென்சிவ் ப்ரோனவுன். அதோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட பில்டப் பண்ணி சொல்றது, எம்பசைஸ் பண்ணி சொல்றது. ஓகே, she herself, அவளே. வெர்ப் என்னது? முடித்தாள். அதுக்கு என்ன முடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம்ப்ளீட். அதோட பாஸ்ட் ஃபார்ம் கம்ப்ளீட்டட். முடித்தாள், ஏன்னா பாஸ்ட்ல இருக்கு. finished அப்படின்னு கூட சொல்லலாம். சோ கம்ப்ளீட் அப்படின்னா மொத்த வேலையை முடிக்கிறது. சோ finished அப்படின்னா இன்னைக்கான வேலையை கொஞ்சம் கொஞ்சமா முடிக்கிறது. ஓகே, சோ she herself completed அல்லது finished, அது சிச்சுவேஷனை பொறுத்து வரும். ஓகே, she herself completed அந்த வேலையை, that work. she herself completed that work. அப்ப மத்தவங்களாம் யாரும் பண்ணல, அவளே அந்த வேலையை முடித்தாள். புரியுதா? அந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு ஒரு பில்டப் கொடுத்து நம்ம சொல்றோம், புரியுதா? அதுக்கு தான் இந்த இன்டென்சிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்றோம். சோ இது அதாவது மை செல்ஃப், ஹெர் செல்ஃப், இந்த வார்த்தைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இன்டென்சிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட். நாங்களே இந்த வீட்டை கட்டினோம் அப்படின்னு இருக்கு. சோ நாங்கள் அப்படிங்கறத இங்க சப்ஜெக்ட். நாங்களே அப்படின்னா we ourselves. we ourselves. வெர்ப் என்னது? கட்டுறது. கட்டுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல?
build. ஓகே, இதான் வந்து வெர்பு. சோ பில்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கட்டினோம், முடிஞ்சிருச்சு, கட்டி முடிச்சாச்சு. built. ஓகே, இந்த டி மட்டும் மாறும், ரைட்? built. இந்த வீட்டை, this house. இந்த அப்படின்னா this, ஹவுஸ்னா வீடு. ஓகே, so we ourselves built this house. Next, அவனே வீட்டை சுத்தம் செய்தான் அப்படின்னு இருக்கு. இதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவனே வீட்டை சுத்தம் செய்தான். எல்லாருமே ஆன்சர் பண்ணணும், யாரும் அமைதியா இருக்க கூடாது. ஓகே, சோ அவனே அப்படின்னு இருக்கு. அவன் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. அவனே அப்படின்னா he himself. he himself, அவனே என்ன பண்ணா? சுத்தம் செய்தான் அப்படிங்கறத verb. சுத்தம் செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? clean. ஓகே, பட் சுத்தம் பண்ணி முடிச்சிட்டான், சுத்தம் செய்தான். சோ clean-ஓட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? cleaned. he himself cleaned வீட்டை, the house. That's it. Very simple. Next, அவர்களே இரவு உணவு சமைத்தார்கள். அவங்களே டின்னர் குக் பண்ணாங்க அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்லுவோம். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லுவீங்க? அவர்களே, அவர்கள் அப்படின்னா they, அவர்களே அப்படின்னா they themselves. வெர்ப் என்னது? சமைக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? குக். இது வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எழுதுறேன். சோ குக்கோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? குக்ட். சமைத்தார்கள் பாஸ்ட்ல இருக்கு. சோ குக்ட். இரவு உணவு, குக்ட் the dinner. ஓகே, they themselves cooked the dinner. சோ அவங்களே வந்து இரவு உணவு சமைத்தார்கள். ஈஸியா இருக்கா? That's it. சோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்க வந்து இன்டென்சிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி சோ இன்னொரு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஆசிரியரே இந்த பாடத்தை விளக்கினார். டீச்சரே இந்த பாடத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க. சோ ஆசிரியர் வந்து ஒரு பாயா இருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு என்ன போடணும்? himself போடணும். அதே ஆசிரியர் வந்து கேர்ளா இருந்தாங்கன்னா வந்து the teacher herself அப்படின்னு போடணும். ஓகே, இப்ப டீச்சர் வந்து பாயா இருக்காருன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன போடலாம்? the teacher himself. இதே இது டீச்சர் வந்து பொண்ணா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ the teacher herself அப்படின்னு போடணும். ஓகே, so the teacher himself. வெர்ப் என்னது? விளக்கினார். விளக்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகே, எக்ஸ்பிளைன். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? விளக்கினார், முடிஞ்சு போன விஷயம். எக்ஸ்பிளைன்ட். இந்த பாடத்தை, this lesson. this lesson, this chapter, இதனால நீங்க எடுத்துக்கலாம். The teacher himself explained this lesson. Okay, next. நானே அவனுக்கு கால் பண்ணினேன். நானே தான் அவனுக்கு கால் பண்ணேன். ஓகே, நானே. I myself. இங்க வெர்ப் என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். வெர்ப் என்னது இங்க? கால் பண்றது. ஓகே, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கால் பண்ணினேன், முடிஞ்சிருச்சு. called. ஓகே, அவனுக்கு, him. I myself called him. நானே அவனுக்கு கால் பண்ணேன். நெக்ஸ்ட், நாங்களே ட்ரிப்புக்கு திட்டமிட்டோம். ட்ரிப்னா வந்து ஒரு டிராவல் பண்ணி போறது, பயணம், ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போவோம்ல, அதுதான். ஓகே, நாங்களே அந்த ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணினோம் அப்படின்னு சொல்றீங்க. திட்டமிட்டோம், அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஸோ நாங்களே, நாங்களே அப்படின்னா we. அதோட இன்டென்சிவ் ப்ரொனவுன் என்ன? ourselves. we ourselves. ஓகே, நெக்ஸ்ட் வெர்ப் என்னது? திட்டமிடுறது, பிளான் பண்றது. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? planned. ஓகே, ஸ்பெல்லிங் வரும்போது பிளான் பக்கத்துல இன்னொரு எண் போட வேண்டியது இருக்கும். பிளான்டுக்கு. planned. we ourselves planned. நாங்களே திட்டமிட்டோம் ட்ரிப்புக்கு.
we ourselves planned the trip. Okay, we ourselves planned the trip. நாங்களே வந்து ட்ரிப்க்கு பிளான் பண்ணோம். நெக்ஸ்ட், அவளே வேலை செய்வதற்கு முடிவெடுத்தாள். வேலை பார்க்கறதுக்கு அவளே டிசைட் பண்ணா அப்படின்னு சொல்றீங்க. அவளே, அப்ப என்ன அர்த்தம்? வேற யாரும் கம்பல் பண்ணல, அவளே தான் டிசைட் பண்ணா, அவளே. ஓகே, சோ அவள் அப்படின்னா she, அதோட இன்டென்சிவ் ப்ரோனவுன் herself. she herself. முடிவெடுக்கிறதுனா டிசைட் பண்றது, அதான் verb. அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? decided. வேலை செய்வதற்கு, to work. Okay, she herself decided to work. Next, அவரே என்னை பார்ப்பதற்கு வந்தார். அவரே என்ன பார்க்க வந்தாரு. ஓகே, நான் கூப்பிடல, அவரே தான் வந்தாரு. அப்ப இந்த சப்ஜெக்ட்டுக்கு எம்பசைஸ் பண்றீங்க. சோ அவர் அப்படின்னாலும் அவன் அப்படின்னாலும் he தான் இங்கிலீஷ்ல. ஓகே, சோ he himself. வெர்ப் என்னது? வர்றது. அதுக்கு இங்கிலீஷ்ல கம். அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? came, வந்தார். he himself came. என்னை பார்ப்பதற்கு, to see me. Okay, he himself came to see me. அவரே என்ன பார்க்கறதுக்கு வந்தாரு. இதே அவரே என்ன சந்திக்க வந்தார் அப்படின்னா to meet me. ரெண்டுல எதனாலும் போட்டுக்கலாம். ஓகே, he himself came to meet me. அவரே என்ன பார்க்கறதுக்கு வந்தாரு. That's it. சிம்பிளா இருக்கா? ஸோ மோஸ்ட்லி வந்து இதுல பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் ஃபியூச்சர் நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சென்டென்ஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். எப்படி இருந்தது? ஈஸியா இருக்கா? அதே மாதிரி இன்னும் ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட், நானே என்னுடைய காரை சரி செய்தேன். நானே என்னோட காரை ஃபிக்ஸ் பண்ணேன். சரி பண்றதுன்னா ஃபிக்ஸ் பண்றது. ஓகே, ஸோ இதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. ஸோ நானே, I myself. ஓகே, சோ வெர்ப் வந்து சரி செய்யறது. அதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி செய்தேன் அப்படின்னு இருக்கு. சோ ஃபிக்ஸோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? ஃபிக்ஸ்ட். I myself fixed. என்னுடைய காரை, my car. That's it. I myself fixed my car. அவனே அதை முயற்சி செய்வான். ஃபியூச்சரை குறிக்குது. அவனே அதை ட்ரை பண்ணுவான். ஓகே, சோ அவனே அதை எப்படி சொல்லுவீங்க? he himself. முயற்சி செய்வான் அப்படின்றது ஃபியூச்சரை குறிக்குது. அதனால நம்ம வில் போடுறோம். வில் ட்ரை. ஓகே, இங்க நம்ம பாஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. முயற்சி செய்வான் இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன், ஃபியூச்சர்ல எப்படியும் வரலாம் அப்படின்னு. he himself will try. அதை, that. thatன்னு சொல்லலாம், இல்லை itன்னு சொல்லலாம். ஓகே, he himself will try that. அவனே அதை முயற்சி செய்வான். அவர்களே அல்லது அவர்களாகவே எனக்கு உதவினார்கள். அவங்களே எனக்கு உதவினாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. சோ அவர்களே அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். they themselves. வெர்ப் வந்து உதவினார்கள். உதவி செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல ஹெல்ப். அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் ஹெல்ப்ட். எனக்கு, me. That's it. They themselves help me. நானே டிக்கெட்டுகளுக்காக பணம் செலுத்தினேன். நானே டிக்கெட், மூவி டிக்கெட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடுக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நானே டிக்கெட்ஸ்க்கு வந்து பே பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் இந்த சென்டென்ஸ். தமிழ்ல எழுதிருக்கேன். நானே டிக்கெட்டுகளுக்காக பணம் செலுத்தினேன். சோ நானே, I myself. பணம் செலுத்துறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பே பண்றது, பே. அதோட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? பெய்ட். டிக்கெட்டுகளுக்காக, for the tickets. அவ்வளவுதான். I myself paid for the tickets. நெக்ஸ்ட், அவர்களே அவனை சந்தித்தார்கள். அவங்களே அவனை மீட் பண்ணாங்க. ஓகே, அவர்களே, they themselves. they themselves, அவர்களே அவனை சந்தித்தார்கள்.
சந்திக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல மீட், அதோட பாஸ்ட் ஃபார்ம் met. they themselves met. அவனை இதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல him. அவ்வளவுதான். they themselves met him. அவர்களே அவனை சந்தித்தார்கள். அவ்வளவுதான். ஸோ இன்டென்சிவ் ப்ரொனவுன் பத்தி நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா சூப்பரா உங்களால இங்கிலீஷ்ல பேச முடியும். இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க். நானே என்னுடைய வீட்டு பாடத்தை முடித்தேன். நானே என்னோட ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண, முடித்தேன், பாஸ்ட்ல தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே, நானே என்னோட ஹோம்ஒர்க்கை முடித்தேன். ஸோ ஃபினிஷ் அப்படிங்கிற அந்த வேர்ப் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா நான் டெய்லி ஹோம்ஒர்க் கொடுப்பேன், அதனால வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஹோம்ஒர்க் இருந்துட்டே இருக்கும். அதனால நீங்க ஃபினிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு செம்மையான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.